ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸான வீடியோவில் உவைசா அவர்கள் பற்றின ப்ரீவியஸாக கொஷின்ஸ் என்னென்ன ப்ளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் 20 அறிஞர்களில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இரண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றின ப்ரீவியஸாக கொஷின்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மொத்தமாக ஒரு 56 ப்ரீவியஸாக கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உவைசா பற்றின வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. சரிங்க. ஸோ முதல் கேள்வி பாருங்களேன். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? ஸோ அந்த அழகின் சிரிப்பு நூலை ஃபாலோ பண்ணி வாணிதாசன் எந்த நூல் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தொடுவானம். அடுத்தது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல். இங்கே இருக்கிறதுல எது நாடக நூல் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து அதில் எது சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே யாரோடது நமக்கு தெரியுது. ஸோ பாரதிதாசனோட தான் மெஜாரிட்டியாக இருக்குங்கிறது தெரியுது. அப்படி பார்க்கும்போது பிசிராந்தையார் நாடகத்துக்கு தான் என்ன கிடச்சிருக்கு, சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. இது ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ரீவியஸாக கொஷின். ஓகேங்களா. அடுத்தது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றிய புலவர் யார்? ஸோ இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்லிட்டு திருக்குறளை சொல்கிறாங்க. இதில் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததுன்றது எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப 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 ரிப்பீட்டான கொஸ்டின்ங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அவ்வளோ ரிப்பீட்டட் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்த கொஸ்டின், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு பாடினவர் யார்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ மேக்ஸிமம் பாரதிதாசன் டாப்பிக்கை நம்ம சொல்லிட்டனால நீங்கள் பாரதிதாசன் சொல்லிக்கிட்டே வந்துடலாம். பட் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணும், அந்த கேள்விகள் மேலே தான் இருக்கணும். சரிங்களா. சரி, அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ கலர் நிலம்னா என்னதுங்க? உருப்படாதது, பயன்படாதது, அந்த மாதிரி விஷயம் தான் என்னது கலர் நிலம் அப்படின்னு பொருள்படும். சரியா. அடுத்தது பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகுதி. ஸோ இது இருக்குதாங்க புக்கில்னு கேட்டிங்கன்னா அப்வியஸாக புக்கில் இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது. ஸோ இப்போ தான் 2வது கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ என்ன விருது கிடச்சிருக்கு? சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதோளும் என்று தந்தை பெரியாரை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாரதிதாசன் யாரை புகழ்ந்து பாடியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி வேணாலும் திருப்பி போட்டு கேட்க முடியும். அடுத்தது கல்வி அறிவு இல்லாத பெண்களை டாஸ் போன்றவர்கள்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம். அப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டேஷை மட்டும் கொடுத்துட்டு இதில் என்ன வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ கலர் நிலத்துக்கோட பொருள் என்னதுங்க? பண்படாத, அதாவது பயன்படாத நிலம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? ஸோ இப்படி பாடினவர் யார்? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். அவ்வளோதான். அடுத்து வந்தீங்கன்னா இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது சக்தி முத்த புலவர் அப்படிங்கிற நாடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா. இதில் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யாருங்க? பாரதிதாசன். அடுத்தது அழகின் சிரிப்பு எனும் நூலின் ஆசிரியர் யார்? அப்வியஸா பாரதிதாசன். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும்? ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா. பாவேந்தர் அப்படிங்கிறது யாரங்க குறிக்கும்? பாரதிதாசன். ஆப்ஷன் பி. அடுத்து பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். ஸோ அப்படியே பார்த்தீங்களா ரிப்பீட்டடாக தான் இருக்குது. சரினா ஒரு வார்த்தையை மட்டும் நமக்கு மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஸோ குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. அடுத்தது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். ஸோ அவர் வெளியிட்ட இதழோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குயில். ஸோ பார்த்தீங்களா குயில்ங்கிறத நடத்தினது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்ன? ஸோ அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் ஆன்சரை கொஸ்டினாகவும் திருப்பி போட்டு நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ என்ன மாதிரி
மாதிரியான சிறப்பு பெயரால் அவர் அழைக்கப்படுறார்? இங்கே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அவரோட சிறப்பு பேர் இந்த புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிறப்பு அடைமொழியையும் அவங்களோட பெயர் கூடவும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், தமிழ்நாட்டின் மாபசான், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ்நாட்டின் ஜேக் ஆஸ்டின். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதில் பாரதிதாசன் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கனால தான் இது மொத்தமாக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து பார்க்குறோம். சரியா? சரிங்க, இப்போ அதை மேட்ச் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்ங்கிறது பார்த்திங்கன்னா பாரதிதாசன். அடுத்தது தமிழ்நாட்டின் மாபசான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் புதுமை பித்தன். அடுத்தது தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்கி. அடுத்து தமிழ்நாட்டின் ஜேக் ஆஸ்டின்ங்கிறது வந்து அனுத்தம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 1 4 2. ஸோ 3 1 4 2ங்கிறது நமக்கு அரேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ 3 1 4 2ங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களா? ஸோ என்னதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பிசிராந்தையார். அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் என்ன கிடச்சிருக்கு? சாகித்ய அகாதமி கிடச்சது இல்லைங்களா? சரி, அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் இது. ஓகே, இப்போ தான் வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட் மாதிரி சொன்னேன். பட் அடுத்த கொஸ்டினே அதுவே தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பிசிராந்தையார். அவ்வளோதாங்க. அடுத்தது பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்டு வீடு, இது மூணுமே பாரதிதாசனோட தான். ஆனால் கள்ளோ காவியமோ இது வந்து யாரோடது கிடையாது? பாரதிதாசனோட நூல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னதுங்க? அவரோட நூல் கிடையாது. அடுத்தது குறிஞ்சி திட்டு என்னும் நூலை எழுதியவர் யாருங்க? பாரதிதாசன். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ அதே கொஷின் ஒன்ஸ் அகைன் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? ஸோ முன்னாடி கொஷினில் என்ன கொடுத்தாங்க? வாழ்ந்தவர் யாருன்னு கொடுத்தாங்க. இங்கே கவிஞர் அப்படிங்கிறதான் வந்து வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி, ஆப்ஷன் மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அங்கே பாரதிதாசன் நம்ம சூஸ் பண்ணோம், இங்கே சுப்புரத்தினம்னு சூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை தடவை ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுதுங்கிறத வந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். சரியா? அடுத்தது நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது எது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆலமரம். ஓகேங்களா? என்னதுங்க? ஆலமரம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து பாருங்கள். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தில்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள். ஸோ இரண்டடிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பற்றி பாடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்க பாரதிதாசன். ஸோ திருக்குறளை பற்றி இவர் எப்படிலாம் வந்து புகழ்ந்திருக்காருங்கிற விஷயமும் நமக்கு முக்கியம். அதே போல் திருக்குறள் பாடம் படிக்கும்போது பாரதிதாசன் திருக்குறளை பற்றி இப்படிலாம் வந்து புகழ்ந்திருக்காருங்கிறது ரொம்பவும் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அறிஞர்கள் வைஸும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு முக்கியம். திருக்குறள் படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ படிக்கிறது 2-in-1 பர்பஸாக வந்து என்ன ஆயிடுது? நமக்கு கவர் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ தடவை ரிப்பீட்டட் போட முடியுமா அந்த அளவுக்கு இந்த கொஸ்டினை ரிப்பீட்டட் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு பாடியவர் பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரே கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோமா? ஸோ இப்போ இது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஸோ பார்த்தீங்களா, இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே. அடுத்து வந்து பாருங்கள் 5th டைம். ஸோ எத்தனை தடவை இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு இதிலே புரியுது இல்லைங்களா? இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தேங்கிறது எந்த ஒரு இடத்துல கேட்டாலும் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? பாரதிதாசன் தான் இதை சொன்னார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணை இல்லை முப்பாலுக்கு பாருங்கள் 6th டைம். சரிங்களா? 6வது முறை அது என்ன இருக்குது? ரிப்பீட்டாக இருக்குது. இந்நிலத்தை என புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது ஸோ இதுவுமே நமக்கு என்னதுங்க? ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா? சரி, அடுத்தது செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருங்க? ஸோ அப்வியஸாக நம்மளுக்கு வந்து தெரியும். புது சமச்சீரை மட்டும் படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பாரதிதாசன்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு வந்து பாரதிதாசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. அடுத்தது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். அதாவது வறுமையினால், அதாவது காசு பணம் இல்லாமல் ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறவங்களால கல்வி கற்றுக்க முடியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சாகர தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், படிப்பு அனைவருக்கும் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். அடுத்த கொஷினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து சொன்னவர் பாரதிதாசன். இப்போ எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த அடிகளை பாரதிதாசனார் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ ஒரே கொஸ்டின் நமக்கு எப்படிலாம் திருப்பி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்தது, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது, இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லையுமே வந்து இது வரும். ஓகேங்களா? 2-3 இடத்துல நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே. ஸோ இது வந்து சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்கிற பெயர் வந்து இடம்பெற்றிருக்கனால இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து கம்பர் எழுதுனது சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர் எழுதுனது ராசராச சோழநூலா, பாரதிதாசன் எழுதுனது குடும்ப விளக்கு, பாரதியார் எழுதுனது பாஞ்சாலி சபதம். ஸோ எப்படிங்க வருது, அப்படியே ரிவர்ஸில் வருதா, 4 3 2 1ன்னு சொல்லிட்டு அப்போ ஆப்ஷன் பி 4 3 2 1 தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே என்னது பொறுத்துக தான். சரி, இப்போ குயில் பாட்டு, அழகின் சிரிப்பு, துறைமுகம், பால்விதி இதெல்லாம் எழுதின ஆசிரியர்கள் யாருன்றதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ குயில் பாட்டு எழுதினவர் யார், பாரதியார். அழகின் சிரிப்பு எழுதினவர் பாரதிதாசன். துறைமுகம் அப்படிங்கிறது எழுதினது சுரதா. பால்வீதி எழுதினது அப்துல் ரஹ்மான். அப்போ ஆன்சர் எப்படி வரும், 3 4 2 1. ஸோ ஆன்சர் என்னதுங்க, 3 4 2 1. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நூல்களை நூல் ஆசிரியர்களோட பொருத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, பொருத்திடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுங்க, அழகின் சிரிப்பு எழுதினது பாரதிதாசன். அடுத்தது தெய்வ திருமலர் எழுதினது நாமக்கல் கவிஞர். அடுத்து பாவிய கொத்து எழுதினது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு எழுதினது பாரதியார். அப்படி பார்க்கும்போது 3 1 4 2. ஆன்சர் எப்படி வருது, 3 1 4 2 அப்படின்னு வருதா? ஸோ எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, 3 1 4 2 ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து மறுபடியும் பொறுத்துக தான் வந்திருக்கு. புத்தக சாலை, தீக்குச்சிகள், சிக்கனம், காடு இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ணி சொல்ல போகிறோம். சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புத்தக சாலை அப்படிங்கிறது வந்து நமக்கு பாரதிதாசன், தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரஹ்மான், சிக்கனம் அப்படிங்கிறது சுரதா, காடுங்கிறது வாணி தாசன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 4 2 1. ஸோ 3 4 2 1ங்கிறது நமக்கான ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ பார்த்தீங்களா, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஆன கொஷின் தான் இது. ஸோ ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை நம்ம பார்த்துட்டோம். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பிள் விழும், இப்பாடலடிகள் யாரை பற்றி பாடியது? ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டாங்க. இந்த பாட்டை பாடினவர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ யார் வரணும், பாரதிதாசன். யாரை பற்றி பாடினார், தந்தை பெரியாரை பற்றி பாடினார். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. இப்போ தான் மறுபடியும் பார்த்தோம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பெரியாரை பற்றி பாடியிருக்காரு. அடுத்து மறுபடியும் பாருங்களேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும். ஓகேங்க. ஸோ தொண்டு அப்படின்னோட ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினச்சிட்டேன், வெரி சாரி. ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். நெக்ஸ்ட் ஒன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தாருங்கிறது தனியாகவும் நமக்கு ப்ரீவியஸாக கொஸ்டினாக இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்லேயுமே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. சரி, அப்போ இதை சொன்னவர் யாருன்னு நமக்கு தெரியும், பாரதிதாசன். ஓகே. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். அடுத்தது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னு சொன்னவர் கண்ணதாசன். ஓகேவா? அப்போ லாஸ்ட் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும்னு சொன்னவர் கவிமணி. அப்போ இது எப்படி வரும், 4 3 1 2. ஓகேவா? எப்படி வரும், 4 3 1 2 அப்படின்னு வருமா? ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது, பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுரதா. அடுத்தது, பாரதிதாசனிடம்
தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. ஸோ இதோட அவ்வளோதான், நம்மளோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 56 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோமாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சானா அவ்வளோதான், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. சரிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணிடுவோமா? ஸோ பெருஞ்சித்திரனார் வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு? கனிச்சாறு. சுரதா எழுதுனது தேன்மலை. முடியரசன் வந்து எழுதுனது காவியப்பாவை. பாரதிதாசன் எழுதுனது குறிஞ்சித்திட்டு. இந்த குறிஞ்சித்திட்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸாக கொஷின். சரிங்களா. சரி, இப்போ அதை வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 4, 1, 2. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்மளோட வீடியோஸும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.